ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். மியூசிக் டைரக்டர் ஆரிஷ் ஜெயராஜ் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு டைம்ல என்னோட கெரியர்ல தளபதியோட 10 படங்களை ரிஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 11ஆ கமிட் ஆன படம் தான் நண்பன் துப்பாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரே நேரங்கள்ல நிறைய படத்துல அரக்க பறக்கன்னு ஒர்க் பண்றது பிடிக்காது. அதாவது இந்த டேட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரஷர் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பிரஷர்ல ஒர்க் பண்றது எனக்கு செட் ஆகாது. நான் ஒவ்வொரு படத்துலயுமே ஒவ்வொரு பாடலையுமே என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதனாலதான் 10 படங்களையும் வேணான்னு சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 10 தளபதி படங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்காக இவரை திட்டுறதா இல்ல நண்பன் துப்பாக்கின்னு 2 படங்களை சூஸ் பண்ணதுக்கு இவரை பாராட்டுறதான்னு தெரியல. ஏன்னா ஆரிஷ் ஜெயராஜ் அவர்கள் பீக்ல இருந்தப்போ சூர்யா அவர்கள் தொடர்ந்து அவரோட எல்லா படத்திலுமே ஆரிஷ் ஜெயராஜ் அவர்களை தான் மியூசிக் டைரக்டரா போட்டிருப்பாரு. கஜினி, காக்க காக்க, வர்ணம் ஆயிரம், ஐயன், ஆதவன் அப்படின்ற மாதிரி சாங்ஸ் எல்லாமே சாட் பஸ்டர் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம்லயே நிறைய தளபதி ஃபேன்ஸ் தளபதி படத்துல ஏன் இவரு ஒர்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். கடைசியா அதுக்கப்புறம் தான் நண்பன் படமும் துப்பாக்கி படத்துக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் பண்ணாரு. அண்ட் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு 2 ஆல்பமுமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். துப்பாக்கி படத்தோட பிஜிஎம்மா இருக்கட்டும், நண்பன் படத்தோட சாங்ஸா இருக்கட்டும், தளபதியா சச்சின் படத்துக்கு அப்புறம் திரும்பவும் கூகுள் பாடலை பாட வச்சு அப்புறம் தான் திரும்பவும் தளபதி ரெகுலரா எல்லா படங்கள்லயும் ஒரு பாட்டாவது பாட ஆரம்பிச்சாரு. அண்ட் என்னதான் தளபதி பாடல்களுக்கு பேர் போன ஹீரோவா இருந்தாலும் இவங்க 2 பேரோட காம்போ இன்னும் நிறைய படங்கள்ல அமைஞ்சிருக்கலாம் அப்படின்றது 2 பேரோட மியூச்சுவல் ஃபேன்ஸோட ஏக்கம். அண்ட் யுவன் அவர்களுமே தளபதியோட பெருசா ஒர்க் பண்ணல. பட் அட்லீஸ்ட் ஆரிஷ் ஜெயராஜ் அவர்கள் ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே தளபதி கரெக்டா ஒர்க் பண்ணிட்டாரு 2 ஆல்பத்துல. ஏன்னா அப்பப்போ ஒரு ஆல்பம் வந்தாலும் ஆரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய பாடல்கள் நல்லா இருந்தாலும் கூட யுவன் மாதிரியா அந்த ஒரு பழைய டச் இல்ல. எஸ்பெஷலி ஜிவிஎம் ஆரிஷ் காம்போலாம் அடிச்சுக்கவே முடியாது. இவங்க 2 பேரோட காம்போல தளபதி ஒரு படம் பண்ணிருக்கலாம். அண்ட் இனிமேல் தளபதி படங்கள் பண்ணுவாரான்னு தெரியல. அதனால இவங்க காம்போ இணையறதும் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஆரிஷ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு நல்ல கம்பேக்கா கொடுக்கணும். மத்த மியூசிக் டைரக்டர்கள் மாதிரி வாய்ப்பு இல்லாதப்ப கண்ணா பின்னான்னு நிறைய படங்கள் பண்ணாம ஸ்டில் ரொம்ப சூசியா பண்றது இவரோட ஸ்பெஷல். லெஜெண்ட் பிரதர் மாதிரி படங்கள்ல மாட்டாம படமாவும் ஒரு நல்ல படத்துக்கு மியூசிக் பண்ணாருன்னா கம்பேக் கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் என்ன ஆல்பம் பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.